இனிய உறவுகளுக்கு வணக்கம். புது வருஷத்துக்குள்ள நம்ம எல்லாரும் போக போகிறோம். பார்ட்டி பண்ணுறது, ஜாலி பண்ணுறதுங்கிறது ஆங்கிலேயர்கள் நம்மக்கிட்ட விட்டுட்டு போன ஒரு மோசமான புது வருட கொண்டாட்ட கலாச்சாரம். ஏன்னா புது வருஷம்னா போன வருஷம் முழுக்க இறைவன் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காரு. போன வருஷம் எத்தனையோ பேர் இன்றைக்கி உயிரோடலை, கைகால்களை இழந்திருக்கிறாங்க, எத்தனையோ மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த நிமிஷம் உயிரோடு இருக்கிறோங்கிறது மிகப்பெரிய விஷயம். சரியாக சொல்லப்போனால் 12 மணி, இன்றைக்கி 12 மணிக்கு முன்னால் ஒரு 1.5 மணி நேரம், பின்னால் 1.5 மணி நேரம், மொத்தத்தில் ஒரு 3 மணி நேரம் இறைவன் காலடியில் நம்ம செலவு பண்ணுற ஒரு டைமாக நம்ம இருந்துக்கலாம். இதில் நீங்கள் எப்படி செலவு பண்ணணும், எப்படி பிரார்த்தனை பண்ணணும், எந்த பிரார்த்தனை சக்தி வாய்ந்த பிரார்த்தனையாக இருக்கும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல இந்த கடந்து போன 2024 வருஷம் ஒரு பேப்பரில், ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து நீங்கள் என்னென்னலாம் இதில் ஒரு சாதனைகள் நினச்சிருப்பீங்க, சந்தோஷமான நிகழ்வுகள், ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி எதெல்லாம் தாண்டி வந்தீங்க, என்னென்ன நல்ல காரியங்கள் நம்ம வீட்டில் நடந்திருக்கு, என்னென்ன விருப்பமான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் ஒயிட் பேப்பரில் புது வருட சந்தோஷமான அனுபவங்கள் ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு பின்னால் வரப்போகிற 2025 வருஷத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் ஆசைப்படுறீங்க, என்னென்ன கனவுகள் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எழுதுங்க. அதை முழுக்க எனக்கு இது நடக்கணும், என் குடும்பத்துக்கு நடத்தணும், என் பிள்ளைங்களுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்குன்னு நமக்குன்னே கனவுகள் எழுதாமல், நம்ம பிறந்ததோட நோக்கமே மற்றவர்களுக்கு எதையாவது ஒரு சமுதாயத்துக்கு செய்யணும்னு. ஈவன் நீங்கள் பண்ணுற தொழிலை நம்ம நேர்மையாக பண்ணாலே அது ஒரு பெரிய சமுதாய சேவை. நீங்கள் ஒரு பழக்கடையோ, மளிகை கடையோ, ஒரு உணவுப் பொருள், ஒரு ஹோட்டலோ நடத்துறீங்க, அதை நல்ல முறையில் நேர்மையான பொருட்களை கொடுத்தாலே அதுவே ஒரு பெரிய சமுதாய சேவை. மக்கள் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போனால் ஒரு நல்ல ஹோட்டல், நல்ல சாப்பாடு போடுவாங்க, நெஞ்சு கரிக்காது, வயிற்றுக்கு உபாதைகள் வராது, தைரியமாக போல நம்பி வருவாங்க. அதனால் செய்கிற தொழிலை முழுக்க நேர்மையாக மற்ற மக்கள் மேலே ரொம்ப கரிசனையோடு செஞ்சீங்கன்னா அதுவே பெரிய ஒரு சமுதாய சேவை தான். அது போக ஒரு தெருநாய்களுக்கு நான் உணவு போட போகிறேன், ரோட்டில் போகிற பசுமாடுகளுக்கு ஒரு கழனி தண்ணி ஊற்றுவேன், பறவைகளுக்கு நான் டெய்லி நான் உணவு வைக்க போகிறேன், இல்லை எனக்கு எந்த மரங்களும் என்னை சுற்றி வெட்டப்படாமல் பாதுகாத்துப்பேன், என் கூட இருக்கிற என்னுடைய நண்பர்கள் உறவுகளை எல்லாம் கிண்டல் பண்ணாமல், கேலி பண்ணாமல் அவர்களை ரொம்ப மரியாதையோடு நடத்துவேன், அவர்களை உயர்வாக ஃபீல் பண்ண வைப்பேன். அவங்க இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணும்போது, இல்லை உங்களால் இது முடியும், நீ இது நல்லா பண்ணுறியே, அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுவேன்னு, இதுவே ஒரு பெரிய ஒரு சமுதாய சேவை தான். நம்மளுடைய கனவுகள் முழுக்க ஒரு சுயநல கனவுகளை மட்டுமே வச்சுருந்தோன்னா இறைவனே அந்த பிரார்த்தனையை கேட்டுக்க மாட்டார். ஏன்னா பைபிளில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, இவன் இப்படி பிரார்த்தனை பண்ணால் நான் அந்த பிரார்த்தனை கேட்கவே இல்லை, இந்த பிரார்த்தனை எனக்கு அருவருப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இறைவன் விரும்புகிற பிரார்த்தனை அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தாழ்மையாக நம்மளை தாழ்த்தி, நான் ஒன்றுமே இல்லை, நான் இந்த நிமிஷம் உயிரோடு இருக்கேன், முழுக்க உன்னுடைய கருணை, இறைவன் காலடியில் நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணுற ஒரு நேரமாக மட்டுமே இந்த புது வருடம் இருக்கட்டும். ஒரு ரொம்ப சுத்தமாக அந்த உங்கள் வீட்டை ரெடி பண்ணிக்கோங்க, ஒரு விளக்கு பற்ற வச்சுக்கோங்க, ஒரு கற்பூரம், ஊதுபத்தி, ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. கிறிஸ்தவர்களோ இதை பார்த்துட்டு என்னடா ஒரு கிறிஸ்டியன் பெண் கற்பூரம் ஊதுபத்திங்க, இறைவன் பைபிளில் எண்ணெய் தூப வர்க்கங்களோடும் சுகந்த வாசனைகளோடும் ஆராதியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் உங்கள் நடுவிலே உலாவுகிறபடியினால் உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்க கிடவுது. உங்களுக்கு இடையில நான் உலாவிட்டு இருக்கேன், அதனால உங்கள் இடம் சுத்தமாக இருக்கணுங்கிறாரு. உங்களுடைய பெட்ரூமில் உட்காந்து பிரார்த்தனை பண்ண போறீங்க, பிரார்த்தனைக்கு நீங்கள் ஒரு குளிச்சுட்டு நேரடியாக உட்காருங்க. இன்னைக்கு இரவு 12 மணிக்கு முன்னால் ஒரு 1.5 மணி நேரம், பின்னால் 1.5 மணி நேரம், அதில் உங்களுடைய பிரார்த்தனை ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டா கூட நீங்கள் மெல்லமாக வாய் விட்டு, நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனாக இருக்கலாம், உங்கள் பிரார்த்தனை 3 விதமாக பிரிச்சுக்கோங்க. முதல்ல பிரார்த்தனையோட முதல் பாகம் நன்றி செலுத்தணும். மொத்தமாக சாமி எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒன்றா சொல்லி சாமி நாங்கள் டூர் போயிட்டு வந்தோம் போன வருஷம், நல்லபடியாக அந்த டூர் நடந்தது. போன வருஷம் அந்த 2 வீலர் வேணும்னு ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டேன். போன வருஷம் என்னோடய ஃபோன் தொலைஞ்சு போய் நல்ல வேலை எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அப்படி நான் சொன்னேன்ல அந்த லிஸ்ட் எழுதுனீங்க, அதை ஒன்றுனா சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. இறைவன் தனித்தனியாக நன்றி சொல்றதை விரும்புவார். நன்றி செலுத்துறது உங்கள் பிரார்த்தனையில் முதல் பாகமாக இருக்கட்டும். மெல்லமாக வாய் விட்டு நீங்கள் சம்பளங்கால் போட்டு உட்காரீங்களோ, ஒரு அடக்க ஒடுக்கத்தோடு இறைவன் முன்னால் உட்காந்து நீங்கள் நன்றி செலுத்துங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படி சொல்றீங்கன்னா, அடுத்த 10 நிமிஷம் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செய்த ஒரு பாவங்கள், தவறுகள், ஒரு ஆணவமாக நடந்துக்கிட்டது, மற்றவங்களை அலட்சியப்படுத்துறது, முன்னால் விட்டு பின்னால் கிண்டல் பண்ணது, இப்படி ஏதாவது பண்ணால் மனசார மன்னிப்பு கேட்டுக்கோங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது. அதனால் ஏன்னா மற்றவங்களை கேர் பண்ணாமல் இருந்து ஒரு இடத்துல உதவி செய்யறதுக்கு நேரம் இருந்து செய்யாமல் இருந்து அதுவே ஒரு வகை பாவம் தான். இந்த இடத்துல நான் இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் போது தட்டி கேட்காம நான் மௌனமாக பார்த்துட்டு இருந்தேன், அதுவே ஒரு பாவம் தான். அதனால் ஏதோ உங்களுக்கு எது தவறுன்னு தெரிஞ்சது, தவறுகளுக்கெல்லாம் கட்டாயம் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. 3வது,
உங்களுக்கு என்ன வேணுமோ சாமிகிட்ட கேளுங்க. உங்கள் கனவுகளை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. இப்போ உங்களை வீட்டை சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க, உனக்கு இது முடியாது, இது வராது, இது போனோன்னா இத்தனை பிரச்சனை இருக்குது, இதில் இறங்கிட்டேன்னா அவ்வளோ இழக்க வேண்டி வரும், தப்பாக நெகட்டிவாக பயமுறுத்துகிற மாதிரியே ஒரு கேரக்டர்ஸ் நம்மளை சுற்றி இருந்தால் நம்ம ஒரு பெரிய ஆட்களாக உருவாகவே மாட்டோம். இதை நீ பண்ணு, நடக்கிறத பார்த்துக்கலாம், என் கூட இருக்க, ஆனால் கவனமாக இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணு, இதை நீ செய், தைரியமாக பண்ண, அப்படியே விழுந்தாலும் எந்திரிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறவங்க, பாசிட்டிவாக பேசுகிறவங்க உங்களோட தான் நீங்கள் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சாதனையாளராக வந்திருப்பீங்க. இறைவன் பார்வையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷித்த குழந்தை. இறைவன் அவனையும் இவனையும் உங்களோட கம்பேர் பண்ண மாட்டார். நீங்கள் ஒரு யூனிக்கான ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாத்திரம். அதனால தான் உங்களை படைச்சிருக்கிறார். அதனால் இறைவன்கிட்ட என்ன வேணுமோ உங்களுடைய கனவுகளை கேளுங்க. அந்த கனவுகளில் சுயநலம் கொஞ்சமாக பொதுநலம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பொதுநலத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். முழுக்க முழுக்க சுயநலமாக வாழ்கிற வாழ்க்கையில் நிறைய துரோகங்கள், நம்மளை மதிக்காமல் போகிறது, நம்மளை நன்றி நினைக்காமல் போகிறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்க வேண்டி வரும். இந்த மாதிரி பிரார்த்தனையை 3ஆக பிரித்து, முதல்ல இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. 2வது நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. 3வது உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் இறைவன்கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட தைரியமாக உங்கள் சாமி கிட்ட கேட்கலாம். இந்த சாமிக்கு பேர் என்ன? சிவனா, இயேசுவா, பிதாவா, அல்லாவா? கிடையவே கிடையாது. நீங்கள் வைக்கிறதா உங்கள் சாமிக்கு பேர். ஏன்னா அவங்கவுங்க நினச்சிட்டு இதுதான் எங்கள் சாமி, இது பண்ணாதான் நான் பரலோகம் போவேன், நான் மோட்சம் போவேன், நான் முக்தி அடைவேன், இந்த வழி, அதெல்லாம் போய் மத வெறியர்களால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நீங்கள் உங்கள் மதத்தை விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் மதத்திலேருந்து வெளிவந்துட்டு ஒரே இறைவன் நம்ம எல்லாருக்கும், அந்த இறைவனை உங்களுக்கு என்ன கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க, இறைவான்னு கூப்பிடுங்க, எப்படியோ கூப்பிடுங்க. ஆனால் பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை நான் என்னங்க 3 மணி நேரம் சொன்னீங்க, அதாவது 12 மணிக்கு முன்னால் 1.5 மணி நேரம், பின்னால் 1.5 மணி நேரம், அரை மணி நேரம் பிரார்த்தனையோடு முடிச்சுக்க சொல்லிட்டீங்க. மீதி 2.5 மணி நேரம் என்ன பண்ணுறது? நீங்கள் அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ பிரார்த்தனை பண்ணி முடிச்சிடுங்க. மீதி 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ தியானத்தில் உட்காருங்க. பிரார்த்தனைங்கிறது நம்ம இறைவன்கிட்ட பேசுறது, தியானம்ங்கிறது இறைவனை நம்ம உணரவும் அனுபவிக்கவும் வைக்கிற ஒரு அற்புதமான அனுபவம். தியானம் அப்படிங்கிறது அமைதியாக சம்பளங்கள் போட்டு, இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டான பொசிஷனில் உட்காந்து நம்ம 2 புருவங்களுக்கு இடையில் நடுவில் மட்டும் பார்க்குற மாதிரி அமைதியாக தியானத்தில் உட்காருங்க. நீங்கள் தியானத்தில் உட்காரப்போ டப்பு டப்புன்னு கதவை திறந்து யாரும் வரக்கூடாத இடத்துல ஒரு தனிமையில் உட்காந்துக்குவாங்க. முடிந்த அளவுக்கு இறைவனை வழிபடுறதுக்கு தனிமை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தியானத்தில் உட்காந்து என்னங்க நடக்குது, வெட்டிக்கு உட்காந்துலாம் நினைக்காதீங்க. தியானத்தில் உட்காந்து பழங்க. என்ன நடக்கும், என்னென்ன அதிசயங்கள் நடக்குங்கிறது போக போக தெரியும். அதுவும் நீங்கள் பர்டிகுலராக டென்ஷன் பார்ட்டியாக இருந்து பரபரன்னு இருக்கவங்க, அடுத்தடுத்த வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தான் தியானத்தில் உட்காரணும். உங்களால் என்னால் 10 நிமிஷம் அடங்கி ஒரு இடத்துல ஃபோனெல்லாம் இருந்துட்டு யாருக்கிட்டையும் பேசாமல் பாடியெல்லாம் உடல் மொழி அங்கேயும் இங்கேயும் ஆட்டாமல் என்னால் உட்கார முடியல அப்படின்னா நீங்கள் தான் தியானத்தில் உட்காரணும். நெத்தியில் 2 பூர்வங்களுக்கு இடையில கொஞ்சம் மேலே இங்கே மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு முழுக்க கண்ணை மூடி இருக்கணும், அங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இந்த மாதிரி தியானத்தில் உட்காருங்க. நிச்சயமாக ஒரு பக்கம் விளக்கு எறிகிற மாதிரி ஜன்னல் திறந்து வெளிக்காத்து உள்ள வரலாம், தப்பில்லை. இதை செய்யுங்க. இறைவனுடைய பாதத்தில் அமைதியாக இறைவனை மட்டுமே நாடி உட்காரக்கூடிய அனுபவம். நான் எப்பயுமே தியானம்ங்கிறது தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு, அதை அதில் அனுபவிச்சவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். அதை நான் எப்படி தியானம் பண்ணணும், ஏன் தியானம் பண்ணுங்கிறதுலாம் அடுத்தது சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.